இப்ப நாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல நாங்க சிஎம்னு நாங்க சொல்லலையே. 20 வருஷம் நாங்க எவ்வளவு பயணம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு கஷ்டமா அந்த இதுல இருக்கோம். ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்துறது 5 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தை நடத்துறதே கஷ்டமான சூழல். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேரை கட்டி காத்து அரவணைச்சு நம்ம ஒரு கட்சியை கொண்டு போறாங்க, அதுவும் ஒரு லேடி வந்து பண்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய அரசியல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அந்நியாரை தான் நான் சொல்லுவேன். இப்ப இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தலைவரா இல்ல. தமிழிசை அக்கா இருக்கிறாங்க, இந்த பக்கம் வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவரா கிடையாது. பட் இப்போ தமிழ்நாட்டுல ஒரு பெண் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியார் அவர்கள் தான். ஸோ வந்து அவங்க வந்து எப்படி கேப்டன் எங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போனாரோ அதே மாதிரி அவங்க வழிநடத்தி கொண்டு போறாங்க. நிறைய கூட்டம் போடுறாங்க, டெய்லி ஆபீஸுக்கு வந்துடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அடுத்த கட்ட விஷயங்கள் 26 தேர்தல், அதுக்கான பணிகள் வந்து இப்போ டெய்லி வந்து ஆபீஸுக்கு வந்து 5 மண்டலமா பிரிச்சு அதுல எல்லாத்தையும் வர வச்சு கூட்டம் போட்டு பூத் லெவல் வரைக்கும் உள்ளவங்களை வர வச்சு பேசி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் அனுபவம் இருக்கு. யாருக்குமே அனுபவம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. 20 ஒரு ஒரு தொழிலை நம்ம கத்துக்கணும்னா கூடி போனோம்னா 1 மாசம், இல்ல இன்னும் கூடி போனோம்னா 2 மாசம், இல்ல இன்னும் கூடி போனோம்னா 6 மாசம், இல்ல அதிகமான 1 வருஷத்துல எந்த தொழிலை வேணாலும் நம்ம கத்துக்கலாம். அப்ப நாங்க 20 வருஷம் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாருக்குமே அரசியல் தெரியும். அரசியல் வந்து அந்நியார் மட்டும்தானே அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. தேசிய முற்போக்குல திராவிட கழகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அரசியல் தெரியும். தெரிஞ்சுதான் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்.